சென்ற ஜூலை மாதத்திலிருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் நுழையும் பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரிகளை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதை உடனே 50% இரட்டிப்பாக்கினார். இது ரஷ்யாவுடனான இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகத்துக்கு அளிக்கப்படும் தண்டனை என்று காரணம் கூறினார். ஆனாலும் இந்தியா இந்த அபராத தொகைக்கும் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கும் பயப்படுவதாக தெரியவில்லை. அது முன்பை விட ரஷ்யாவுடன் மட்டும் அல்ல, அமெரிக்காவின் வர்த்தக போட்டியாளரான சீனாவிடமும் இன்னும் நெருக்கமாகி வருகிறது. சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் இவர்களுடன் இந்திய பிரதமர் மோடி மிக நெருக்கமாக இருந்ததும் உலக அளவில் புதிய வர்த்தக சுவர்களுக்கான அடிக்கல் நாட்டியதும் ட்ரம்பை மிரள வைத்தன. இந்நிலையில் பிரதமர் மோடியை திடீரென புகழத் தொடங்கினார் ட்ரம்ப். அவரை ஒரு சிறந்த பிரதமர் என்றும் ஒரு நல்ல நண்பர் என்றும் கூறினார். ஆனாலும் அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வதாக பலர் பேசுகின்றனர். இந்தியாவை புகழ்ந்து பேசிய அடுத்த சில தினங்களில் ரஷ்யாவின் எண்ணெயை அதிகமாக வாங்கும் 2 நாடுகளான இந்தியா மற்றும் சீனா மீது 100% வரை வரிகளை விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவிடமிருந்து 50% வரியை எதிர்கொள்கிறது. இப்போது ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இந்தியா மற்றும் சீனா மீது 100% அளவுக்கு வலுவான வர்த்தக வரிகளை விதிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் என பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை கூறியுள்ளது. சமீபத்தில் ட்ரம்ப் வாஷிங்டனில் உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுத்தார். ஒரு அமெரிக்க செய்தித்தாளிடம் இது பற்றி கூறிய ட்ரம்ப், நாங்கள் இப்போதே செயல்பட தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்கள் ஐரோப்பிய பங்காளிகள் எங்களுடன் இணைந்தால் மட்டுமே என்று கூறியதாக செய்திகள் கூறுகின்றன. இந்தியா மற்றும் சீனா மீது 100% வரிகள் என்ற யோசனை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ரஷ்யாவிற்கு 50 நாட்கள் அவகாசம் அளித்த சில மாதங்களுக்கு பிறகு இந்த புதிய அழுத்தம் வந்துள்ளது. ட்ரம்பின் இந்த புதிய தடைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தூதர் டேவிட் ஓசல்லிவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த 100% பொருளாதார தடைகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது குறித்து பேச ஐரோப்பிய ஒன்றிய குழு வாஷிங்டனில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த திட்டத்தை தொடர ஒப்புக்கொண்டால் அதே வரிகளை விதிக்கத்தானும் தயாராக இருப்பதாக அமெரிக்கா ஜாடை மாடையாக கூறியுள்ளது. இந்தியாவும் சீனாவும் அதிக அளவில் ரஷ்ய எண்ணெயை இப்பொழுது வாங்க முற்பட்டுள்ளதால் போர் தொடரும் வரை ரஷ்யாவின் பொருளாதாரம் கீழே விழ வாய்ப்பில்லை என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கருதுகின்றன. எனவேதான் ட்ரம்ப் புதிய அம்புகளை ஐரோப்பிய ஒன்றியம் மூலம் ஏவ முயற்சிகள் எடுத்து வருகிறார். ஆனால் இந்த அம்புகளால் நம்மை வீழ்த்த முடியாது, இவை அம்புகள் அல்ல, ரப்பர் பாம்புகள் என கருதுகிறார் நம் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். இந்தியா எந்த ஒரு வெளிசக்திக்கும் தலை வணங்காது, தேசத்துக்காக தனது சொந்த முடிவுகளை மட்டுமே எடுக்கும் என்று மீண்டும் உறுதிபட கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.